அதோ காட்டுத்தி துரித்துக் கொண்டே வருகிறது. மாயாஜாலத்தால் முட்டுக்கை பொடிகிறானே. என்ன செய்வது? இதோ வாயுவாஸ்திரம். உன்னை பார்க்க பரமானந்தமாக. ஓஹோ, இப்பொழுதாவது தைரியத்தோடு என் எதிரில் வந்தாய். எனக்கும் பரமானந்தமாகத்தான் இருக்கிறது. வா பாலகா, உன் ரூபமும் கோபமும் பச்சை குழந்தை போல் இருக்கிறது. எனக்கு சமானம் நீ அல்லடா. பேரை சொல்லி சரணம் கோடு, நீ நம்மால் ஆகுவாய். சரணம் கோர சொல்லி மன்றாடும் நீயும் ஒரு வீரனா? இதோ உன்னையே சரணாகதி அடைய செய்கிறேன் பார். என்ன அடி அடித்தாய்? திருப்பி அடிக்க என்னமோ எனக்கு கை வரவில்லையடா பாலகா. கை வராமல் என்ன, கையால் ஆகவில்லை என்று சொல். இல்லாத பெருந்தன்மையை இருப்பதாக காட்டிக்கொண்டு என்னை பாலகா என்று அழைப்பதால் எதுவும் பலிக்காது. உன் பிரதாபத்தை காட்டு. நீ எவ்வளவு கிளர்ச்சி செய்தாலும் உன் மீது அன்பு ஏற்படுகிறதே தவிர ஆத்திரம் ஏற்படவில்லையடா. தாயே, இந்த பிடிவாதம் வேண்டாம் என்று புத்தி சொல்லி பேரையாவது சொல்ல சொல்லி உன் குமாரனை காப்பாற்றிக் கொள். யுவராஜா, பேரை சொல்லி பார்ப்போம். அசம்பாவிதம். எதிரிக்கு பயந்து பேரை சொல்வதா? ஏ ராட்சச பதரே, நீ என்னை ஜெயிக்க முடியாமல் இந்த அற்போபாயங்களை கையாளுகிறாய். நீ ஒரு மோசக்காரன். உனக்கு வீரமே கிடையாது. அற்பரே, என்னடா உன் ஆர்ப்பாட்டம்? என் பல பரீட்சைக்கு அவதரித்தது போல் என்னையே எதிர்க்கிறாய். காப்பாற்றிக் கொள். நம்ம தலைவரை எதிரிட்டாரு.
அது வெறும் மூச்சதான் தாயே. தெளிவதற்குள் அந்த அரக்கன் சினங்குண்டு எழாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கபடமாயாச்சார அரக்கரை தும்சிக்கும் கண்ணனின் தங்கை நான் என்பது உண்மையானால் கண்டவர் நடுங்கிடும் அஸ்திரங்களை தேர்ந்த காண்டீபன் மனைவி நான் என்பது உண்மையானால் இந்த கணையாலே அந்த கண்மூடி அரக்கன் மாற வேண்டும். தாயே, மன்னித்து விடுங்கள். தாயே, தெரியாமல் செய்த தவறு இது, மன்னிக்க வேண்டும். மன்னித்து விடுங்கள் தாயே, தெரியாமல் செய்த தவறு இது. நான் பீமசேன மகாராஜாவின் புத்திரன் கடோத்கச்சன். ஆம் தாயே, தெரியாமல் செய்த தவறு இது, மன்னிக்க வேண்டும். அரக்கனே, நீ எங்கிருந்தாலும் சரி. வாழ்க சகோதரா, வாழ்க. நான் இங்குதான் இருக்கிறேன், அன்னையின் அழைப்பிலே. அபிமன்யு, உன் அண்ணன் கடோத்கஜன். சகோதரா, வை சகோதரா. ஆச்சரியம். தாயே, ஆனந்தம், பரமானந்தம். வராமல் இருந்து வந்தீர்கள், காணாமல் இருந்து காட்சி அளித்தீர்கள். இனி நான் உங்களை விடமாட்டேன். மகனே, அருமை மகனே, இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லையா? என்ன இந்த ஆரவாரம்? யார் இந்த நரர்கள்? இவர்கள் ஏன் இப்படி இம்சிக்கிறார்கள்? இம்சை இல்லை தாயே, வரவேற்பு. இவர்கள் யார் என்று நினைக்கிறீர்கள்? அர்ஜுன பல்குன பார்த்த பீபத்ச பிதாவின் பட்டத்து ராணி சுபத்ரா தேவி. அக்கா இடும்பி, ஆனந்தம் தங்கையே ஆனந்தம். எவ்வளவு காலமாச்சு பார்த்து, எவ்வளவு காலமாச்சு. இவன் உன் அருமை மகனா? ஆம் தாயே, ஆம். ஆனந்தம் அருமை மகனே, ஆனந்தம். ஆனந்தம், ஆனந்தம். ஹே ரம்பு, ஹே ஜம்பு, அஸ்மதியர்களடா. அசமதியர்கள், அசமதியர்கள். வணங்குங்கள், வணங்குங்கள். வணக்கம் தலைவர் தம்பியே, வணக்கம். வணக்கம் தலைவர் தம்பியே, வணக்கம். தாயே, உத்திரம். உத்திரவு, உத்திரவு. ஹே ரம்பு, ஹே ஜம்பு, அஸ்மதியர்களை அமக்கமாக கவனிக்க வேண்டும். பாட்டு, நாட்டியம், பலவிதமான உற்சவங்களும் செய்ய வேண்டும். அப்படியே செய்யறோம். புறப்படுங்கள், புறப்படுங்கள். பார்த்தீர்களா, கல்யாண சடங்குகளில் அதி முக்கியமான கடைசி சடங்கு இது. அப்படி என்றால் இறுதி சடங்கு. சரி, இந்தாருங்க. என்ன இது? அக்ஷதை. எதற்காக? இந்த அட்சதை மணமகள் சிரசில் வைக்க வேண்டும். ஓஹோ, எப்படி? கொஞ்சம் குனிந்து. முடியாது. என் போன்ற வீரன் குனிவதாவது. சாரதி, எழுந்திரு. உன் சிரசை என் கரத்திலே பொறுத்து. அடுத்தபடியாக மணமகளும் இதை தங்கள் தலையின் மேல் வைக்க வேண்டும். வெட்கக்கேடு. என் தலை மீது மற்றவர்கள் கைப்பட விடுவேனா? சாரதி, ராஜன், கல்யாணம் என்ற போதே அதிகாரம் புரோகிதர்களுடையது அல்லவா? இவர்கள் என்னை ஆட்டி வைக்க பார்க்கிறார்கள். இப்போது நமக்கு கல்யாணமே வேண்டாம் என்றால் இவர்கள் அதிகாரத்தை யார் மீது செய்வார்கள்? மன்னியுங்கள் பிரபு, மன்னியுங்கள். நாங்கள் புரோகிதர்கள் என்று யார் சொன்னார்கள்? நாங்கள் தங்களுடைய விகட கவிகள், வித்தார கவிகள். எங்கள் சாற்று கவியை ஏற்றுக்கொண்டு எங்களை சன்மானிக்க வேண்டும் பிரபு. குமாரமணினின் விபாகம் எனவே குவலயமே கொண்டாடிடுதே. குறையேதுமின்றி மறையாவும் சேர்ந்து நெறியோடு ஆசி தந்திடுதே. இனி தாங்கள் விவாகத்திலிருந்து தப்ப முடியாது பிரபு, தப்ப முடியாது. முடியாதா? முடியாது. தப்பித்தான் ஆக வேண்டும். எப்படி? எப்படி? ராஜன், தாங்கள் இந்த திருமணத்தில் இருந்து தப்ப என் தலைவோட்டு மூளையிலே சுளை போல ஒரு யோசனை தட்டியது. என்னது? தங்களைப் போல சிறந்த வீரர், பரந்த விற்பனர் முதலில் மணமகளை பார்க்காமல் திருமணம் செய்து கொண்டால் கஷ்டம், கஷ்டம். முதலில் பெண்ணை பார்த்துத்தான் ஆக வேண்டும். எந்த லட்சணங்களை பார்க்க வேண்டும்? எப்படி பார்க்க வேண்டும்? சாஸ்திரி, தெரிந்தால் தெரிவி. சாஸ்திரம் சொல்லுகிறது பிரபு, அவ்யம் காங்கீம், அலங்கார ரூபம், சௌமியநாம்னீம், அழகிய பெயர், ஹம்சவாரணகாமினி, ஒய்யார நடை. சரி, முதலில் பெயர் என்னவென்று சொல்லுங்கள். பெயர் நல்ல பெயர், வத்சலகுமாரி. குமாரி. குமாரி என்ன மகாமாரி போல்? எனக்கு பிடிக்காது. அப்படி என்றால் அந்த குமாரியை அழைத்து விட்டு வத்சலா என்று அழைக்கலாம் பிரபு. வத்சலா, வத்சலா. ஆனால் அலங்கார ரூபம், ஒய்யார நடை கண்ணால் பார்த்தால் அன்றி விளங்காது. சர்மா, சாஸ்திரி, நீங்கள் உடனே போய் சகுனி தாத்தாவிடம் சொல்லுங்கள், மணமகளை பார்த்தால் அன்றி திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று. இன்னுமா நின்று கொண்டிருக்கிறீர்கள்? போங்கள், பிரயாணத்தை நிறுத்த சொல்லுங்கள். சாரதி, தாங்கள் சொன்னது வெகு பொருத்தம், வெகு பொருத்தம். பெரியவர்கள், பெரியவர்கள், பெரியவர்கள்.
பெண்ணை பார்க்க போகும்போது பூனை குட்டியை மடியில் கட்டி கொண்டு போவது போல இவர்கள் எல்லாம் நம்முடைய எதற்கு? முதலில் துரோணர், கிருபர், அஸ்வத்தாமா இவர்கள் நமது பந்துக்கள் கூட அல்ல அண்ணா. ஆகையால் அவருடைய பேரை அப்போதே அடித்து விட்டேன். ஆனால் பீஷ்மர், மித்துரர் நம் வம்ச மூதாதைகள். அவர்கள் ஏன் வரவில்லை என்று கிருஷ்ணனாவது கேட்பார். அதற்கு என்ன சமாதானம் கூறுவீர்கள் மாமா? என்ன செய்வது? அவர்களுக்கு இன்னும் அந்த பாண்டவர் பட்சபாதம் போகவில்லை என்று. ஆகவே அவர்களுக்கு பட்சவாதம் வந்தது என்று சொல்லிவிடுவோம். பலேகரணா, பிரமாதம், வெகு பிரமாதம். அந்த கிழங்களையும் அழித்து விடுகிறேன். இப்படி எல்லோர் பேரையும் அடித்துவிட்டு நாம் 4 மட்டும் கல்யாணத்திற்கு சென்றால் என்ன சோபிதமாயிருக்கும்? 4 பேர் மாத்திரம் என துரியோதனா, நீயும் உன் சகோதரர்கள் 100 பேருமே போதும். சோபிதமாகவும் இருக்கும், சொன்ன வார்த்தையும் பலிக்கும். பிரமாதமாமா, வெகு பிரமாதமாமா. இனி நாம் உடனடி காரியம் உடனே புறப்பட வேண்டியதுதான். ஜெய் விஜய் பவ. பிரபு, தாதிபாதர் அவர்கள் சீக்கிரமாக லக்கணகுமாரன் இடத்திற்கு விஜயம் செய்ய வேண்டும். அங்கே நமது லக்ஷ்மகுமாரின் என்ன உடனடி பிரச்சனையை உற்பத்தி செய்திருக்கிறானோ. போங்கள் மாமா, போங்கள். இதோ நம் குமாரனே வந்து விட்டான். வாப்பா வா. தாத்தா, இப்பொழுது எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆமாப்பா, முதலில் மணமகளை பார்க்காமல் மனம் செய்து கொள்வது வீர லட்சணம் அல்ல. நானும் நினைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் துரியோதனா. நம்மீது உள்ள கௌரவத்தினால் நம்மவன் இந்த விஷயத்தை அன்று மறந்தே போனான். ஆமாம், அன்று மறந்து போனேன், இன்று ஞாபகம் வந்ததப்பா. ஆமாப்பா, உன்னை போன்ற வீரர்கள் எங்கே எந்த பெண் இருந்தாலும் போய் பார்க்க வேண்டியதுதான். அழகாக இருந்தால் ஹரிகராதிகள் எதிர்த்தாலும் அந்த பெண்ணை அபகரித்து வர வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம். அதற்கு அபிமன்யுவானால் பயப்படுவானே ஒழிய உனக்கு என்னப்பா பயம்? சரி, இப்பொழுதே நாமெல்லாம் துவாரகைக்கு கிளம்பி செல்வோம். விடுதிக்கு சென்றதும் மணமகளை வரவழைக்கிறேன். நன்றாக பார்த்துக்கொள். உனக்கு பிடிக்கும் என்றுதான் நினைக்கிறேன். பிடித்தாலும் சரி, பிடிக்காவிட்டாலும் சரி, மணப்பதற்கு முன் மணமகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரதிஜனை. அப்படியேப்பா, அப்படியே. சரி, நீ பிரயாணத்துக்கு தயாராயிரு. நான் எப்பொழுதும் தயார்தான். மகனே, என்ன இந்த குட்டிக்கரணங்கள்? ஏதாவது நீதியை புகட்டக்கூடிய நாடகங்களை நடத்தினால் நான் சந்தோஷப்படுவேன். சின்னமையா, கேட்டாயல்லவா? துஷ்டருக்கு வரம் கொடுத்தால் கொடுத்தவன் தலைக்கே உலை வைப்பார்கள் என்று நீதி புகட்டக்கூடிய பஸ்மாசூர மோகினி கதை இருக்கவே இருக்கு. பாருங்கள். அம் அஹா இம் இஹி உம் உஹு.
கதவு தர. வத்சலா, உன்னை மணமகளாக அலங்கரிக்க வந்தவர்களை இப்படி வெளியே விரட்டி விட்டு என்ன இந்த பிடிவாதம்? வத்சலா, கதவு தர. பேச மாட்டாயா என்ன? எத்தனை தரம் தான் சொல்வது, இந்த கல்யாணம் எனக்கு இஷ்டமில்லை. வத்சலா, இனி உன் இஷ்டமும் இல்லை, என் இஷ்டமும் இல்லை. இப்படி பிடிவாதம் செய்தால் இந்த கல்யாணம் நடக்காது என்று எண்ணுகிறாயா? மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இனி உன் குடும்பத்தனம் ஒன்றும் செல்லாது. ஜாக்கிரதை. மரியாதையா இந்த சீர் சிறப்பை ஏற்றுக்கொள். சீராவது சிறப்பாவது என் ஆசையை நிராசையாக்கி என் எண்ணத்தில் இடிவிழச் செய்து என் மனதை புண்படுத்துகிறீர்கள். எனக்கு வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. என்ன வத்சலா, என்ன அந்த பேச்சு? என்னக்கா? இன்னும் என்ன இருக்கிறதம்மா? சிறிய வயதிலிருந்து நீங்கள் உருவேற்றிய வித்தியை இப்ப என்னிடத்திலேயே காட்டுகிறாள். கோபிக்காதீர்கள் மதனி, ஏதோ சின்னஞ்சிறுசு. இன்றைக்கு விட்டுவிடுங்கள். நாளைக்கு தானே தன் மனதை மாற்றிக் கொள்வாள். அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். என்னமோ கிருஷ்ணா, எல்லாவற்றிற்கும் நீ இருக்கின்றாயே என்ற தைரியம் தான் எனக்கு. இந்த கல்யாணத்தை கண்ணியமாய் நடத்தி வைத்து நமது கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது உனது கடமை. வத்சலா, என்னம்மா இது? சரி, நாளைக்கு உனக்கே தெரியும். உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே, உலவும் தாபமே என்னை தகித்தாலுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. விண்மதி வானில் முகில் சேர்ந்தாலும், என் மனவானில் இருள் சூழ்ந்தாலும், உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. விரகத்தின் கனவே சுகமாகாதா, இதயத்தின் நினைவே இனிமையாகாதா. விரகத்தின் கனவே சுகமாகாதா, இதயத்தின் நினைவே இனிமையாகாதா. பிரிவினில் காணும் இன்பத்தை போலே பேரின்பம் வேறுண்டோ. உயிர் ஓவியமே உனையே பிரியேன், உனது தியானமே நானே மறவேன். உயிர் ஓவியமே உனையே பிரியேன். இதயமே உன்னை இணைந்து சென்றாலும், இன்ப கனவெல்லாம் மறைந்து விட்டாலும், இணையேதுமில்லா பிரேமையினாலே இது நாள் புவி மேலே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. கனவிலும் நீயே நினைவிலும் நீயே, மனமாளிகையில் மகிழும் தேவியே. உலகமையாவும் ஒன்றாயினும் என் உடலும் உயிரும் நீயே. உயிர் ஓவியமே உனையே பிரியேன். உலவும் தாபமே என்னை தகித்தாலுமே, உனக்காகவே நான் உயிர் வாழ்ந்தேனே. என்ன அபிமன்யுவுக்கு கொடுப்பதாக சொன்ன வத்சலாவை வெட்கம் இல்லாமல் வார்த்தை தவறி இப்பொழுது துரியோதனன் மகனுக்கு கொடுக்க போகிறாரா? உடன் பிறந்த பலராமனே உன்னை அவமானப்படுத்தினாரா? என்ன செய்யலாம்? இப்பொழுது அரசு சேர்ந்து ஆதரவற்று இருக்கிறோம் இல்லையாக்கா?
அரசிழந்தாலும் பிரதாபம் எங்கே போனதாக எண்ணிவிட்டார். ஐஸ்வர்யத்தை பூஜிக்கிறவர்களுக்கு பிரதாபத்தின் பெருமை எப்படி தெரியும் அக்கா? பாண்டவர்களும் அவர்கள் பிரதாபங்களும் கௌரவர்களின் கால் சுட்டி விரலுக்கு இணையாகாது என்று தூஷணமும் செய்தார். ஐயோ, தம்பி கேட்டு விட்டான் போல இருக்கிறது. மகனே, அருமை மகனே! கூட்டாளிகளே, நீங்கள் இப்பொழுதே சகல ஆயுதங்களுடன் சர்வ சைன்யங்களுடன் தயாராகுங்கள். நாம் யுத்த யாத்திரைக்கு புறப்பட வேண்டும். சகோதரா, யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும்? நானும் வருகிறேன். நான் இருக்க நீ எதற்கு சகோதரா? கூட்டாளிகளே, மகனே, அருமை மகனே! கேட்டேன் தாயே, கேட்டேன். கொடுத்த வார்த்தையை மறுத்ததுமல்லாமல் அற்ப கௌரவர்களுடன் நட்பை கொண்டு ஜெகம் புகழும் பராக்கிரமசாலிகளான நமது தந்தையர்களையே ஏளனமாய் பேசியிருக்கிறார்கள் அல்லவா அந்த யாதவர்கள். என்ன திமிர், என்ன மமதை, என்ன ஆணவம்! மரியாதை அறியாத வெறிக்கொண்ட மடையர்மன் மானத்தை விட்டுக் கொடுப்பதா, நிதானத்தை விட்டு இழப்பதா, பதிலுக்கு பதில் பழி வாங்காமல் விடுவதா? அந்த கௌரவர்களையும் யாதவர்களையும் ஒன்றாக பிழைத்து உடலை சரித்து குன்றாக குவித்து கொக்கரிக்காவிடில் இந்த கணத்துடன் வீர பரம்பரையின் வித்தல்ல. வேண்டாம் அப்பா, கோபம் வேண்டாம். என் அண்ணனோட யுத்தம் செய்ய நீ போனால் என்ன, அபிமன்யு போனால் என்ன? அது எனக்கு அவமரியாதை அல்லவா? அப்பொழுது நான் அஸ்தினாபுரம் சென்று அந்த கௌரவ பதவிகளையாவது அதம் செய்து வருகிறேன் தாயே. அவர்களை நீ கொல்லக்கூடாதப்பா அருமை மகனே. உன் தந்தையர்கள் சபதம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் கையாலேயே மடிவதற்கு அவர்கள் பிழைத்துத்தான் இருக்க வேண்டும். சகோதரா, நமது அன்னைமார்கள் காரணத்தால் நமது பராக்கிரமம் எப்படி பலனற்று போய்விட்டது பார்த்தாயா? நான் சொல்வதை போல் செய்யடா மகனே. நீ தனியாக துவாரகைக்கு சென்று உன் மாயா பலத்தினால் வத்சலாவை இங்கே கொண்டு வா. இந்த அருமை மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். சிறந்தது தாயே, மிகவும் சிறந்தது. கூட்டாளிகளே, அப்பா தாயே, நீ ஒரு நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டால் தான் நான் இதற்கும் சம்மதிப்பேன். அங்கு நீ எவ்விதமான ஆரவாரமும் செய்யக்கூடாது. என் தமையனார் ஸ்ரீகிருஷ்ணன் அஸ்மதியரா, ஆனால் அவருக்கு நமோ நம. நீ அங்கு சென்றதும் அவரை பார்ப்பதா தரிசித்து ஸ்தோத்திரம் செய்யடா மகனே. அவர் உனக்கு அனுகிரகம் செய்வார். அங்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அந்த உபாயங்களையும் அவர் சொல்வார். அப்படியே ஆகட்டும் தாயே, அப்படியே ஆகட்டும். நமோ மாதா, நமோ நம. சகோதரா, நான் திரும்பி வரும் வரை ஆசியபரட்சணை உன்னுடையது. சோதரா, தலைவா, தலைவா. இதில் வத்சலா யார், எப்படி தெரிந்து கொள்வது? தெரிந்து கொள்ளாமல் வந்தேனே. அந்த காலத்தில் இலங்கையில் என் பெரிய தந்தை ஆஞ்சநேயர் விழுந்த சிக்கல் விழுந்தேனே. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, அங்குள்ளது இங்கில்லை, இங்குள்ளது அங்கில்லை.
அங்குள்ளது இங்கில்லை இங்குள்ளது அங்கில்லை அவன் நானே இவன் நானே அவன் நானே இவன் நானே வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை சிறுமீனை பெருமீனும் சிறுமாயை பெருமாயை இது சுவாகா அது சுவாகா இது சுவாகா வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க அறியாமல நீ வந்தாய் புரியாமல நீ போவாய் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம் இது வேதம். ஏ தாத்தா, நன்றா இருக்கிறது உன் வேதம். யார் நீ? ஓஹோ, நீயா? ஆம். நான் யார் என்று உனக்கு தெரியாது? தெரியாமல் தானே கேட்கிறது. தெரியாதவர்களுக்கு சொன்னாலும் தெரியாது. ஏ தாத்தா, உன் குதர்க்கத்தை நிறுத்து. நீ யாரா இருந்தால் எனக்கு என்ன? இதப்பா, வத்சலா என்கிற பெண் எங்கிருக்கின்றாள் என்று சொல். ஹை ஹை, என் உதவியை நாடி வந்து என்னையே விரட்டுகிறாயே. பேரை சொல்லி சரணம் போட்டு அறிவோடு கீழ் காட்டுகிறேன். ஏ தாத்தா, யார் என்று நினைத்தாய்? ஜாகிரதை, ஆத்திரம் வந்தால் உன்னையும் இந்த துவாரையும் சமுத்திரத்தில் ஆய்த்து செல்வேன். அடே அப்பா, அவ்வளவு பெரியவனா? சொல்லவே இல்லையே. அப்ப நீ அவ்வளவு பெரிய வேலை செய்ய வேண்டியதில்லை. நானும் வயோதிகன், நடக்க முடியாது. என்னை சுமந்து கொண்டு போ. அப்படியே வத்தலாவை காட்டுகிறேன். அப்படி வா வழிக்கு. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க, வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. ஆட்டம் தூக்கு. நடக்கட்டும் நடக்கட்டும். இவ்வளவு பாரமா இருக்கின்றாயே. துவாரகையே தூக்கி எறிவதாக சொன்னாயே, இந்த கிழவனை தூக்க முடியாதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னப்பா அதுக்குள்ளேயும் அழுத்து போட்டிய? செல்வமே, யானைகளை துன்றாயா, பர்வதங்களை பட்சித்தாயா? என்ன உன் மாயை? சிறுமாயை பெருமாயை அது சுவாகா இது சுவாகா அவன் நானே இவன் நானே எவன் நோக்கினும் எதிர் நானே. தெரிந்தது தெரிந்தது. நமோ 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 நம. ஆஹா, நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. வற்றாத செல்வமே வாழ்க நீ வாழ்க. தன்யனானேன் தன்யனானேன். இனி தங்கள் ஆக்ஞை. நீ துணிந்து செய்ய வேண்டிய சுப காரியம் இது. திவ்யோபதேசம் திவ்யோபதேசம். மீனா, இனி நீதான் நம் கடோத்கஜனுக்கு பிரிய தோழி. பரவாயில்லை. கடோத்கஜா, ஜாகிரதை. மீனா, நம் அந்தப்புறத்துக்கு வழி. நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ கிருஷ்ண நமோ நம. நமோ மாதா நமோ நம. என்ன அழகு தங்கையே, என்ன அழகு உன் மருமகள். அப்பா, அங்கு ஒன்றும் குழப்பம் ஏற்படவில்லையே? இல்லை தாயே, இல்லை. நினைத்ததெல்லாம் நிம்மதியாகவே நடந்தது. எல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவின் லீலை தாயே. இனி நான் அங்கு சென்று அந்த கௌரவர்களுக்கு இடவசதியை செய்ய வேண்டும். லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆம் தாயே, நானே தான். மைத்துனிக்கு நித்திரை தெளிகிறது. நான் வருகிறேன். என் ஆசையை நிராசையாக்கி என் மனதை புண்படுத்தி விட்டார்கள். எனக்கு வாழ்வதற்கே இஷ்டமில்லை. வச்சலா, பாவம், குழந்தை இன்னும் கலவரப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. வச்சலா, பார், நான் தான் அம்மா. அத்தே, எப்பொழுது வந்தீர்கள்?
நான் வரவில்லை, நீதான் அம்மா வந்தாய். எங்க இருக்கிறோம்? பயப்படாதே அம்மா, சொல்கிறேன். எழுந்து. கேட்டீர்கள் அல்லவா? அந்த கல்யாணத்தை கவிழ்த்து விட வேண்டும். சின்னமையா தலைவா, உன் இந்திரஜால மகேந்திர ஜாலங்களை காட்டி துவாரகை முன் கௌரவர்களுக்கு தங்குமிடம் ஒன்று தயாரிச்சு அப்படியே உன் மாயாஜாலங்களை பார்த்து அவர்கள் பிரமித்து விட வேண்டும். தலைவா, ரம்பு, தலைவா, ஜம்பு, தலைவா, உங்கள் அறிவு ஆற்றல்களை உபயோகப்படுத்தி கௌரவர்களுக்கு கர்வபங்கம் செய்யுங்கள். முகூர்த்தத்தை முடிக்கத்தான் முடியாத தவிர கல்யாணத்தை கவுப்பதென்றால் போங்கள். சகோதரன் எங்க? சகோதரா, மாப்பிள்ள வந்தா மாட்டு வண்டிலே, பொண்ணு வந்தா புஷ்ப வண்டிலே. மாப்பிள்ள வந்தா வத்சலா, எப்படி வந்தாய் வத்சலா? எட்டினில் வத்சலா கோழையாட்டம் என்னை விட்டு ஓடி வந்து விட்டு. இது என்ன வத்சலா? எட்டினில் ஏன் அவ்வளவு கோபம்? உனக்கு தெரியாது பெரியவர்கள் மீதுள்ள கௌரவத்தினால் என் சாகசம் சக்தி எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு வந்து விட்டேன் என்று? பாவம், பெரியவர்களிடம் நீங்கள் நல்ல பெயர் எடுக்க வேண்டும், அவர்களை நான் எதிர்த்து கெட்ட பெயர் எடுக்க வேண்டும். போதும், உங்களுக்கும் உங்கள் காதலுக்கு நமோ நமஹ. இனி நமது பிரேமை சகோதர பிரேமை. வத்சலா, இது என்ன வார்த்தைகள்? ஒன்றுமில்லை. இனி உன் விரகமும் உன் தாபமும் நான் பட முடியாது. நான் லக்கணகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்கு கொடுத்து விட்டேன். செய்து கொள்வேன். என் வத்சலாவா இப்படி பேசுவது? இல்லை, நான் இப்போது புத்தம் புது வத்சலா, பூர்த்தியாய் மாறிவிட்டேன். லக்கணகுமாரனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன். யானை அம்பாரில் ஏறப் போகிறேன். கோட்டை வரையில் ஊர்வலம் வரப்போகிறேன். வத்சலா, இது என்ன பிதற்றல்? உனக்கு ஏதாவது பேய் பிடித்து விட்டதா? பேய் இல்ல, பிரம்ம ராட்சசி. இனி நமது பிரேமை மாத்திரம் சகோதர பிரேமை தான். வா சகோதரா, வா. இதெல்லாம் என் அதிர்ஷ்டம் தான் பெண்ணே. உனக்காக ஸ்ரீ கிருஷ்ணன், ருக்மணி, பலராமன், ரேவதி எல்லோரும் என் வீட்டுக்கு வரப்போகிறார்கள். அத்தே, அப்பொழுது அத்தான் எங்கே? வருகிறேன் மைத்துனி, வந்து கொண்டே இருக்கிறேன். வா சகோதரா. பார்த்தாயா சகோதரா, இனி என்னை லக்கணகுமாரனுக்கு தாரை வார்த்து விட்டு உன் வத்சலாவை நீ மணந்து கொள். அருமை மகனே, இதுவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசம் தானா? ஆமாம் தாயே, ஆமாம். இந்த மணமகளுடன் அந்த மணமகன் என்ன மண்டை இடிப்பட போகிறானோ அந்த பகவானுக்கு தான் தெரியும். அப்பொழுது அத்தான் குரலோ? இந்த அத்தான் கவலை உனக்கு எதற்கு? அந்த அத்தானை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள். சரிதானே? அங்க என் முகூர்த்தம் நெருங்கி விட்டது, நான் போகிறேன். நமோ மாதா. நமோ கிருஷ்ண, நமோ நம. இங்கே பரப்புங்கள், சீக்கிரம். ஆமா, இதெல்லாம் என்ன குருவே? தங்குமிட நிர்மாண மனச்சித்திரம். இதோ பாருங்கள். இவை அந்த புறங்கள். எந்த புறம்? அந்த புறங்கள். இவை சித்திர கிரகங்கள். கோடு என்ன குருவே? வீடாக்கி காட்டுங்க. கோடுகளினால் நன்மை தீமை தெரிந்த பிறகு காரியத்தில் இறங்குவோம். சரி, இறங்குவோம். இறங்குங்க. சரி, உள்ளே போக வாசல் எந்த பக்கம்? இதோ பிரவேச வாசல். பரவேச வாசலா? பரவேச வாசல்னா அங்க இருக்கப்படாத, அந்த பக்கம்ல இருக்கணும். அங்க இருக்க கூடாது, அது வட திசை. சாஸ்திரம் ஒப்புக்கொள்ளாது. உங்க சாசத்தரம் பகுதி விடாதவங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. தசமதியர்கள் வருவது அந்த பக்கம். அதனால வாசல் அந்த பக்கம் தான் இருக்கணும். சரி, அப்படியே வச்சுடுறேன். எழுந்துருங்க. கண்ண முடிங்க.
என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். மெச்சிக்காதடா, மெச்சிக்காத. ஆமாம் குருவே, கடைகள் எல்லாம் காலியாகவே இருக்கிறது. தசமதியர்கள் தண்டனா போடுவதற்கு தளவாடங்கள் எங்க? தளவாடங்கள் எங்க? தளவாடங்களா? இதோ பாருங்கள். அம் அஹா இம் இஹி உம் உஹு. இவை நாகாபரணங்கள். இவை அம் அஹா ஷு ஷு தாம் தாம் தத்துகளத்தோம். தாம் 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 தத்திகளத்தோம். இவை பொம்மைகள். இவை தீம் தீம் தித்தீம். ஹை ஹை குருவே, வை வை குருவே. இந்த வேடிக்கை பாருங்கள். தரிக்கட தரிக்கட. வச்சலாதேவி, வச்சலாதேவி, அம்மா கல்யாணம் பண்ணம்மா. பொழுது விடிந்து விட்டது, சீக்கிரம் எழுந்துருங்க. வச்சலாதேவி அம்மா. அம்மா வச்சலாமா? ஏமா அப்படி பாக்குறீங்க? நான் உங்க அந்தரங்க தோழி இல்லையா? ஆமா ஆமா, அந்தரங்க தோழிதான். என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல. வந்து ஏதாவது கெட்ட கனவு கண்டீர்களா? அப்படி கர்ஜனை செய்தீர்களே. கெட்ட கனவுதான். நான் ராட்சசி ஆகி விட்டேனோ? என் குரல் கூட மாறி விட்டதா? என் குரல் எனக்கு வந்து விட்டதா? வந்து விட்டதம்மா, வந்து விட்டது. இனி நீங்கள் தூக்கம் தெளிந்து விழித்துக் கொள்ளுங்கள். தோழிகள் பயப்படுகிறார்கள். ஓ, தோழிகள் ஏன் பயப்பட வேண்டும்? என்ன இது உடைநாமனை போட்டிருக்கீங்க? பாவம், அவர்களை கோபிக்காதே. நானே கொஞ்சம் நாசூக்கா இருந்திருந்தால் போயிருக்கும். ஆமா. தோழிகளே வாருங்கள். என்னமோம்மா, இன்னைக்கு நீங்க புது மாதிரியா இருக்கிறீங்க. இன்னும் என்னை பழைய வச்சலா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, நான் யார் தெரியுமா? ஸ்ரீ லக்கணகுமார் அவர்களின் பட்ட மகிழ்ச்சி. அப்படி என்றால் என் கணவர் எதிர்கால சக்கரவர்த்தி, நான் வருங்கால மகாராணி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுவும் உங்க அம்மா ரேவதி தேவி வருகிறார்கள். அம்மா? ஓ மாதா. நமோ மாதா, நமோ மாதா, நமோ நமஹா. நிஜமாகவா? பார்த்தாயா ருக்மிணி குழந்தைய? ருக்மிணி மாதா, நமோ நமஹா, நமோ நமஹா. நமோ கிருஷ்ண, நமோ கிருஷ்ண. வற்றாத செல்வமே வாழ்க, நீ வாழ்க. அதற்குள்ளேயே நாங்கள் பிரத்தியார் ஆகிவிட்டோமா வச்சலா? இவ்வளவு பக்தி காட்டுகிறாய். நீங்கள் சொன்னது போலவே செய்கிறேன். யார் சொன்னது போல செய்தால் என்னம்மா? நீ நல்ல பெண்ணாகி விட்டாய். எனக்கு அதுவே போதும். கிருஷ்ணா, இப்பொழுது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது தெரியுமா? இதே போலவே இந்த கல்யாணத்தையும் வைபோகமாய் நடத்தி வைத்தால். அப்படியே மதனி, நீங்கள் தான் பார்க்க போகிறீர்களே. வற்றாத செல்வமே வாழ்க, நீ வாழ்க.
அதிவீர தீர எதிர்கால சூர அருமை மணிகாள் வருவீரே, அருமை மணிகாள் வருவீரே. அடியார்கள் இனி தருவார்கள் அதை அன்போடு தாங்கள் பெறுவீரே. எல்லாம் உமக்கே அறிவீரே, இனிமேலும் நீங்கள் பெறுவீரே. கை 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 வை வை தீயா. மகிழ்ந்து தலைதனில் அணிந்து கொண்டார் மகாயோசனை தட்டிடுங்க, மகாயோசனை தட்டிடுங்க. சிறந்து விளங்கி சிரமதில் அழகு தந்திடும் தகதக கிரீடமுங்க. ஏற்றுக்கொள்ளுங்க போட்டு பார்த்து கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க போட்டு பார்த்து கொள்ளுங்க. ரட்சைகள் பாத ரட்சைகள் நாட்டிய சிட்டைக்கே ஏற்ற ரட்சைகள். ரட்சைகள் பாத ரட்சைகள் நாட்டிய சிட்டைக்கே ஏற்ற ரட்சைகள். பொய்க்கால் குதிரைக்கும் இது ரொம்ப வாட்டம், பொம்மலாட்டம் போல நம்மையே ஆட்டும். பொய்க்கால் குதிரைக்கும் இது ரொம்ப வாட்டம், பொம்மலாட்டம் போல நம்மையே ஆட்டும். போட்டுக்கிட்டா கால வாட்டமா ஓட்டும், அத்தித்த தத்தித்த தாளத்தை காட்டும். ரட்சைகள் பாத ரட்சைகள் நாட்டிய சிட்டைக்கே ஏற்ற ரட்சைகள். ரட்சைகள் பாத ரட்சைகள் நாட்டிய சிட்டைக்கே ஏற்ற ரட்சைகள். சரி ஜோடி
மாமா, இந்த யாதவர்களின் வைபவம், ஐஸ்வர்யம், அலங்காரம் நம்மை விட பிரமாதமானவர்கள் என்று காட்டிக்கொள்ளவே செய்திருக்கிறார்கள் போல இருக்கிறது. அதற்கு சந்தேகமா துரியோதனா? இந்த கல்யாணத்தை கிருஷ்ணன் பொறுப்பேற்று நடத்தும் போதே நினைத்தேன் இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்வான் என்று. என்னதான் செய்தாலும் உன் ஐஸ்வர்யத்திற்கு முன்பு இதெல்லாம் எம்மாத்திரம். பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். நன்றாக சொன்னீர்கள். தன்னிரானம் பிரபு, தன்னிரானம். பிரபு, உங்களோடு கூட எங்களுக்கு என்ன மரியாதை, என்ன வரவேற்பு, என்ன சன்மானம். அரிதறிது புவி மேலே யாருக்கும் அரிது. அகில கண்ட மன்னரும் காண்பதும் அரிது. அமரேந்திரன் விரும்பினும் அவனுக்கும் அரிது. ஐஸ்வர்யம் இது போலே அடைவதும் அரிது. ஆஹா ஆஹா ஆஹா, தங்கள் சம்பந்திகளின் பெருமையை என்னவென்று சொல்வோம், எப்படி புகழ்வோம் பிரபு. மாமா, இது என்ன பிதற்றல்? பிரபு, நீர் பெரிய பண்டிதர் தானே ஒழிய அந்த பாண்டித்யத்திற்கு தகுந்த பகுத்தறிவு மாத்திரம் இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். என்ன ஆமாம்? பிரபுக்களுக்கு முன்பு பிறரை பிரமாதமாக புகழ்வதா? ஏதோ தவறு, மன்னித்து விடுங்கள் பிரபு. ஏதோ பேச்சு வாக்கில உள்ளதை சொல். உள்ளதானாலும் நம்பாயாலேயே அவர்களை வாழ்த்தக்கூடாது. நாம் மாப்பிளை சேர்ந்தவர்கள், எதிலும் திருப்தி அடையக்கூடாது. இது நன்றாயில்லை, அது நன்றாயில்லை என்று அவர்களை அவமானப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இனிமேல் பாருங்கள் பிரபு, அந்த சம்பந்தியார்களை ஒரு கை பார்த்து விடுகிறோம்.